கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை நெகேமியா 2:20. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். நெகேமியா 2:20. The God of heaven will give us success. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நமக்கு தந்த அற்புதமான வசனத்தை கண்டீர்களா? ஆம், நாம் செய்யும் காரியத்தில் கர்த்தர் நமக்கு காரியங்களை கைகூடி வரப்படுவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய முழு நம்பிக்கையையும் ஆண்டவர் மீது வைப்போம். நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்காக கடந்து சென்ற பொழுது எத்தனை இடர்பாடுகள், எத்தனை தடுக்கல்கள், எல்லாவற்றையும் ஆண்டவர் மேற்கொள்ளச் செய்தார். கர்த்தருடைய பலத்தினால் எல்லாவற்றையும் நெகேமியா முறியடித்தார். கர்த்தர் நெகேமியாவோடு கூட இருந்து அநேக சாதகமான சூழ்நிலைகளை உண்டு பண்ண செய்து அற்புதமாய் எருசலேமின் அலங்கத்தை 52 நாளைக்குள்ளாக கட்டி முடித்து விட்டார். இவ்வளவு அற்புதம், அதிசயம், அநேகருடைய கண்களுக்கு இது ஆச்சரியமாய் இருந்தது. இன்று உங்களுடைய என்னுடைய வாழ்வில் நடக்க முடியாது, இந்த காரியம் நடவாது என்று உலகத்தார், திருச்சபையார், அக்கம்பக்கத்தார், உறவுகள் எதிர்பார்த்திருக்கிற நம்முடைய காரியங்களில் கர்த்தர் மிகப்பெரிய வெற்றியை தருவாராக. காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. நிச்சயம் விசுவாசிப்போம். கர்த்தர் நமக்கு சாதகமாய் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். தடுக்கல்கள் மாறும், துயரங்கள், தடைகள் மாறும். இயேசு நம்மோடு இருக்கிறார். ஆமென். எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுகிறவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவருடைய எங்களுடைய பலவீனங்களில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி செய்வீராக. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருப்பதாக. சரீரத்திலே காணப்படுகிற இருதய பலவீனங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் கர்த்தாவே, அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், எங்களுக்காக யாவற்றையும் சகித்து விட்டீர். மீண்டுமாய் நாங்கள் சுமக்க தேவையில்லை என்பதை அறிந்திருக்கிறோம். உம்முடைய இருதயத்தில் வழிந்த ரத்தம் எங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களையும் மாற்றுவதாக. இருதயத்தில் இருக்கிற எல்லா சீரற்ற நிலைமைகளை சீர்படுத்த வேண்டுமாய் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பூரண சுகத்தை எங்களுக்கு தாங்க. நாங்கள் உம்முடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே, உம்மிடத்துலேருந்து எங்களுக்கு சகாயம் வர்ற வரைக்கும் ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்குது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களுக்கும், மிக்கனங்களுக்கும், வேதனைகளுக்கும் எங்களை விலக்கி ரட்சியும். உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவியதற்காக ஸ்தோத்திரம். வாழ்கிற ஒரே வாழ்க்கை உமக்காக நாங்கள் வாழ்ந்து அநேக ஆத்துமாக்களையும் மண்டை ஆதாயம் செய்து உம்முடைய பரிசுத்த சமூகத்திற்கு வரக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கூட்டித்தாரும். உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து தாழ்த்து ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் இருதய பலவீனங்களை மாற்றியதற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.